السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுடைய ஒவ்வொரு காரியங்களும் அல்லாஹ் ஒருவனுக்காகவே இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும், எந்த நிலையிலும் அந்த அல்லாஹ்விற்கு இணையாக எந்த ஒரு செயலையும் ஆக்கிவிடக்கூடாது என்கின்ற ஒரு விஷயத்தில் அல்லாஹு தாலா இவ்வாறு நமக்கு உபதேசித்து காண்பிப்பான். குல், நபியை நீங்கள் சொல்லுங்க, இன்ன சலாத்தி, மெய்யாகவே உண்மையாகவே என்னுடைய தொழுகையும், ஒ நுசுக்கி என்னுடைய குர்பானியும், ஒ மஹ்யாய என்னுடைய வாழ்வும், ஒ மமாத்தி என்னுடைய மரணமும், லில்லாஹி ரப்பில் ஆலமீன் எல்லாமே அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்விற்கே சொந்தமாகும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மக்கள்கிட்ட நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லுங்க அப்படிங்கிறத அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்வாக இருந்தாலும், நம்முடைய மரணமாக இருந்தாலும், நம்முடைய தொழுகை, நம்முடைய குர்பானி, இன்னும் என்னென்ன அமல்கள் இருக்கின்றதோ அது அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வாழ்ந்தோம்னா நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றுமே எந்த ஒரு இணை வைப்பும் இன்றி அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி ஆகிவிடக்கூடிய ஒரு நிலைமையிலும், அல்லாஹ் அதன் மூலமாக பல பாக்கியங்களை நமக்கு தருவதும், அல்லாஹனுடைய நெருக்கம் கிடைக்க பெறுவதும் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறத எல்லாம் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம். மஹ்மூத் இப்னு லபீத் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, இப்னு ஹுஸைமா என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, சஹீஹான முறையில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹரஜ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியேறி ஃபகால சொன்னாங்க, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, மக்களை பார்த்து சொன்னாங்க வெளியே வந்து, ஈயாக்கும், உங்களை நான் எச்சரிக்கிறேன், ஒ ஷிருக்கு சராயிர், மறைவான இணை வைப்பை விட்டு நான் என்ன செய்கிறேன், உங்களை எச்சரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது, காலு யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மா ஷிருக்கு சராயிர், மறைவான இணை வைப்புனா என்ன யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால யகூமுர் ரஜுலு, ஒரு மனிதர் எழுந்திருச்சு, ஃபயுஸல்லி, தொழுகிறாரு, ஒரு மனிதர் தொழுகிறாரு, ஃபயுஸய்யன ஸலாத்தஹு ஜாஹிதன், அதாவது ரொம்ப அழகுபடுத்தி அதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு என்ன செய்கிறாரு, ரொம்ப அழகான முறையில் நின்றுக்கிட்டு தொழுகிறக்கான நிற்கிறார். எதற்காக வேண்டினா, லிமா யரா மின் நதரின் நாசி இலைஹி, அவரின் அளவில், அந்த மனிதரின் அளவில் மக்கள்லாம் நம்மளை பார்க்கணும், இவர் ஒரு இபாதத்தாளி, இவர் நல்ல ஒரு தொழுகையாளி அப்படிங்கிறத பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய தொழுகையை அழகுபடுத்தி கொண்டு அதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றாரே, அப்படிப்பட்ட அந்த மனிதர் ஃபதாலிக்க ஷிருக்கு சராயிர், அவர் செய்யக்கூடிய இந்த செயல்தான் மறைவான இணை வைப்பு அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா, நம்முடைய செயல்கள் பிறருக்காக வேண்டி அமையக்கூடிய பட்சத்தில் அது ஒரு மறைவான இணை வைப்பின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க. வரலாற்றில் ஒரு செய்தி, ஹயாத்துல் ஹயவான் என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க
பூமிக்கு வந்த உடனே வன விலங்குகள் எல்லாம் என்ன செஞ்சு அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி, நலம் விசாரிப்பதற்காக வேண்டி வந்துச்சு. நபி அவர்களும் அவைகளுக்காக வேண்டி, அந்த கால்நடைகளுக்காக வேண்டி, தங்களை வந்து பார்த்த அந்த கால்நடைகளுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, துவா செஞ்சு அனுப்பி வச்சாங்க. ஒரு மான் கூட்டம் என்ன செஞ்சு வந்துச்சு. அந்த மான் கூட்டம் நலம் விசாரித்து நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவற்றின் முதுகுல என்ன செஞ்சாங்க, துவா செஞ்சு தடவி விட்டாங்க. துவா செஞ்சு தடவி விட்டாங்க. அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால அந்த மான்களுக்கு கஸ்தூரி வாடை கமழ துவங்கி விட்டது. அந்த மான்களுக்கு மேல கஸ்தூரி வாசம், அது செல்லக்கூடிய இடமெல்லாம் அந்த கஸ்தூரியினுடைய வாசம் கமழ்ந்து கொண்டே இருந்தது. இதை கண்ட வேறொரு மான் கூட்டம் என்ன செஞ்சு, இந்த மனத்திற்கான காரணம் என்ன, இந்த அளவுக்கு கஸ்தூரி வாட வருகின்றது, இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற செய்தியை அறிந்துவிட்டு இந்த மான் கூட்டங்களும் என்ன செஞ்சு பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க சென்றது. பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த மான்களை தடவி விட்டது போல இந்த மான் கூட்டத்தையும் தடவி துவா செஞ்சு என்ன செஞ்சாங்க, அனுப்பி விட்டாங்க. ஆனா கஸ்தூரியினுடைய வாசனை எதுவுமே வரல. அதற்கான காரணத்தை இந்த மான்கள் அந்த மான்கள் இடத்துல கேட்டுச்சு. நீங்க போனீங்க, நல்ல வாசனையா கஸ்தூரியினுடைய வாசனையோடு நீங்க வர்றீங்க, ஆனா நாங்க போயிட்டு அவங்கள்ட்ட துவா பெற்றுட்டு வந்தோம், எங்களுக்கு எந்த ஒரு வாசனையும் வரலையே அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்ன உடனே இந்த மான் கூட்டங்கள், கஸ்தூரி வாசனையால் இருக்கக்கூடிய அந்த மான் கூட்டங்கள் சொல்லிச்சு, நாங்க அல்லாஹ்விற்காக நபியை சந்தித்தோம், அதன் மகத்துவத்தை பெற்றுக்கொண்டோம். ஆனா நீங்க கஸ்தூரி வாடைக்காக வேண்டி பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியை நீங்க சந்திச்சீங்க, அதனால அதுக்கு எந்த ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த மான் கூட்டங்கள் சொல்லிச்சான். இதே போன்றுதான் அன்பானவர்களே, எல்லாரும் தொழுகிறோம், எல்லாருமே வணங்குறோம், எல்லாம் செய்றோம். ஆனா நம்முடைய தொழுகை, நம்முடைய இபாதத்துகள் எப்போ அல்லாஹுக்காக வேண்டி இருக்கின்றதோ அப்பொழுது அல்லாஹ்வினுடைய அந்த நெருக்கம், அல்லாஹ்வினுடைய நியமத்துகள், அல்லாஹ்வினுடைய அருள், அல்லாஹ்வினுடைய அந்த மகத்தான கிருபைகள் நமக்கு கிடைக்கப்பெறும். எப்போ நாம வந்து மக்களுக்காக வேண்டி தொழுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதுல எந்த ஒரு பலனும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வரலாற்றின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. அன்பானவர்களே, எல்லாமல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த மறைமுகமான இணை வைப்பை விட்டும் நம்மை பாதுகாத்து எல்லா விதத்திலும் அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் செய்து அதனுடைய பலனை, அதனுடைய சிறப்புகளை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.